அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு இஸ்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இஸ்ராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரைஸ் குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியஸ்ட் ஒர்க்கு, அது மாதிரி ரொம்பவும் உதிரியாக நமக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாவே கிடச்சிருந்தது. இன்றைக்கி நம்ம இதை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு 100 கிராம் எண்ணெய் 100 கிராம் நெய் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணோன்னே நான் 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் பெரிய வெங்காயமாக பார்த்து நல்லா ஸ்லைஸாக நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நம்ம வேறு கடாயில் கூட நம்ம வதக்கிட்டு ரைஸ் குக்கர் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் ரைஸ் குக்கர் பாத்திரத்தையே அப்படியே நான் அடுப்பில் எடுத்து வச்சு அதுலேயே நான் தாளித்து விட்டு ரைஸ் குக்கர் பாத்திரத்தை தூக்கி ரைஸ் குக்கரில் தூக்கி வச்சுட்டேன். இப்போது காரத்துக்கு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வீட்டில் பாப்பாலாம் இருக்கிறனால ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாதுன்னு நான் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு விழுதை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு தான் பிரியாணியில் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் குவான்டிட்டி கரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரைப்படி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி அளவு தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு எலுமிச்சை பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழம் சின்ன சைஸாக தான் நான் ஆட் பண்ணேன். ஏன்னா அரைப்படி ரைஸுங்கிறனால ஒரே ஒரு எலுமிச்சை பழம் சின்னதாக பார்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எலுமிச்சை பழம் கொடுத்தா தான் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 4லேருந்து 5 தக்காளி நல்லா பெரிய சைஸாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயமும் தக்காளியும் மடங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் ஈக்குவலாக சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை விட கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயமும் தக்காளியும் மடங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்போட அளவு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மடங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போது ஓரளவுக்கு நம்மளோட வெங்காயம் தக்காளி மேஷ் ஆகிடுச்சு. இப்போது அரைக்கட்டு புதினாவையும் மல்லியையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா புதினா கொத்தமல்லி தான். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் போட்டோன்னா அப்படி ஒரு ஸ்மெல் வரும் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். ஏன்னா இந்த புதினா கொத்தமல்லியோட ஸ்மெல்லு தான் பிரியாணியே நல்லா ஹைலைட்டாக இருக்கும். ஸோ நம்ம புதினா கொத்தமல்லியை ஒரு அரை கட்டு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். இந்த ரைஸ் குக்கர் பிரியாணிங்கிறது எனக்கே புதுசு தான். ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி இதையும் நம்ம எடுத்து வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் இது 3த்தையுமே அரைச்சி வச்சுருக்கோம் சரிக்கே சமமாக போட்டு. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வாசத்துக்காக. அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் இந்த ஆச்சி மசாலா ஆஷிர்வாத் மசாலா இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணேன். இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது நம்ம மேலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா ஜூமில் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்மளோட பிரியாணி மசாலா நல்லா மேஷ் ஆகி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஒரு புளிச்ச தயிராக ஒரு 1/4 லிட்டர் தயிர் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு நல்லா புளிப்பாக இருக்கிற தயிர் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரெண்டாவது நம்ம எதுக்கு தயிர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா தயிர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் போட்டிங்கன்னா தான் அந்த பிரியாணிக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்புறமா நான் எடுத்து வச்சுருந்தேன் 600 கிராம்ஸ் கறியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன்.
பீசஸ் நல்லா வந்து ஒரு 50 கிராம்ஸ் அந்த மாதிரி நல்லா பெருசாக இருந்தது. அதனால் வந்து நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. மட்டன் வந்து நல்லா வந்து டேஸ்ட் இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது, சீக்கிரமாகவும் வெந்துருச்சு. நான் வந்து குக்கர்லலாம் வேக வைக்கல, கடாயிலே போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சேன். உங்களுக்கு இன்கேஸ் குக்கரில் போட்டு வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4 விசில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ கடாயை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ஓரளவுக்கு நம்மளோட மட்டன் ஒரு 70 to 80% நல்லா குக் ஆகிடுச்சு. 70 to 80% நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் அழுத்துற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே கணக்கு தான். இதுவே நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா வந்து 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வைக்கணும், 1.5 கப் தண்ணி வைக்கணும். அதுதான் கணக்கு. மற்றபடி சீரக சம்பா, பீட்டி இந்த மாதிரி பிரியாணி ரைஸ்க்கெல்லாம் நீங்கள் 1 கப் தண்ணி, 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதான் அளவு. அன்றைக்கி நான் வந்து பீட்டி அரிசியில் தான் செஞ்சுருந்தேன். நல்லா அந்த அரிசி வந்து உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நிறைய கல்யாண மண்டபம் அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இந்த அரிசி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போது நான் வந்து நல்லா வந்து தண்ணி கொதிச்சோன்னே நான் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி வந்து நம்ம வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு தான் அதில் சேர்க்கணும். ஏன்னா வந்து தண்ணி இருந்தது அப்படின்னா வந்து பிரியாணி உங்களுக்கு உதிரியாக கிடைக்காது, குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து நல்லா உதிரியாக வேணும் அப்படின்னா வந்து தண்ணி வந்து நல்லா வடிகட்டி நல்லா தண்ணியெல்லாம் இருக்க புழிஞ்சிட்டு தான் நீங்கள் வந்து அரிசியை ஆட் பண்ணணும். அரிசியை ஆட் பண்ணி நான் மூடி வச்சிட்டேன். இது பாருங்கள், இப்போ மூடி வச்சிடறேன். குக்கரில் தூக்கி வச்சாச்சு, அடுப்புலேருந்து குக்கரில் தூக்கி வச்சாச்சு. மாடிக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தொழுதுட்டுலாம் வந்து பார்த்தேன். பிரியாணி நல்லா தம் ஆகி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வாசத்துக்காக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டேன். பெரட்டி கீழே உள்ள மசாலா எல்லாத்தையுமே மேலே எடுத்து போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டேன். பெரட்டி விட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா அழகாயிரும். நம்மளோட பிரியாணி தம் ஆகி நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக இருந்தது. எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், நல்ல டேஸ்டியாக இருந்தது. பிரியாணியை பார்த்தோன்னே அன்றைக்கி தொழுதுட்டு வந்தோன்னே வெள்ளிக்கிழமை நல்ல பசி இருந்தது. ஸோ போட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அன்றைக்கி வந்து பிரியாணி வந்து நல்லாவும் அமைஞ்சிருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரைஸ் குக்கரில் எல்லாேருக்கும் செஞ்சனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. எடுத்து வச்சு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் தொழுதுட்டு வந்த பிறகு. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நார்மலாக நம்ம சிக்கன் இல்லாமல் பிரியாணி எப்படிங்க நல்லாயிருக்கும், அதனால் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறமா வந்து கொஞ்சமாக ரைத்தாவும் ரெடி பண்ணி, ரைத்தாவில் கொஞ்சம் மாதுளப்பழம், அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் மாங்காய் அதெல்லாம் போட்டு ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. ரைத்தா ரொம்ப இஷ்ரா பாப்பாவுக்கு பிடிச்சிருந்தது. அப்புறமா கொஞ்சமாக மாங்காய், கத்திரிக்காய், வாழைக்காய்லாம் போட்டு தால்ச்சா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் போட்டு அன்றைக்கி சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி ரைஸ் வந்து பிடிச்சிருந்தது. எல்லாருமே ரொம்பவே விரும்பியும் சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.